சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது மேம்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மந்த் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் சூரியன் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. திருமண யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமாவே இருக்கு. 7ஆம் அதிபதி சனி 8ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி திருமணம் நடக்கும்னா நம்மால் குரு பார்த்துட்டாரு. அஷ்டம சனி முடிய போகுது. ஆனாலும் அந்த அஷ்டம சனி ஏற்படுத்தின பாதிப்பு இருக்குது இல்லையா, அது நம்ம மனசுலயும் இருக்கும். இன்லாஸ்ட நிறைய பிரச்சனை சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 8 அப்படின்னா இன்லாஸை குறிக்கும். அங்க போய் சனி உட்கார்ந்தாரா. சிம்மராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸ் பக்கம்லாம் போயிடாதீங்கன்னு பயமுறுத்தி வச்சிருந்தோம். நானே சொல்லியிருந்தேன், எங்க எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியாங்கிற மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிக்கும். ஏன்னா வந்தா ஏன் வந்தம்பாங்க, வரலன்னா ஏன் வரலம்பாங்க. சிம்ம ராசி பெண்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்ட்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். மேம் அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது மேம்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மந்த் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் சூரியன் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ரிஷபம் பகை வீடு அப்படின்னாலும் ஒரு சுப கிரகத்தோட வீடு தான். வீடு கொடுத்த சுக்கிரன் ரொம்ப வலுவா இருக்கிறாரு. ஸோ அப்போ சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஆயிருக்கும்னா அஷ்டம சனி. கொஞ்சம் சிரிச்சா ரொம்ப அள வேண்டியது வந்துருமோ. இப்போ நம்ம 90s கிட்ஸ் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சிரிச்சுட்டே இருக்கும்போது சிரிச்சுட்டே இருக்கோம். ரொம்ப சிரிக்கிறோம். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அழ போறோம். அந்த கான்செப்டுக்கு இப்போ சிம்ம ராசியில 40-50 வயசுல இருக்கிறவங்க கூட அந்த குழந்தை மனநிலைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தா பின்னாடியே ஒரு ஆப்பு வருமோ. அஷ்டம சனின்னு எங்க திரும்பினாலும் பயமுறுத்திடுறாங்க ஃபர்ஸ்ட். நம்ம என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி ரொம்ப வீக்கானவங்க கூட கொஞ்சம் துணிஞ்சு சந்தோஷப்படுவாங்க. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு கான்செப்ட், ரொம்ப சிரிச்சா கண்டிப்பா அலறும் அப்படின்ட்டு. அது இந்த கிரகத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது இருக்கா மேம்? இல்ல அது நார்மல் தானா? கண்டிப்பா நம்ம கிரகத்தினாலலாம் அப்படி கிடையாது. ரொம்ப சிரிச்சா நம்ம அழுவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனப்பிரமை தான். ஓகே. ஏன்னா என்னன்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலையிலே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்கிறதுக்கு பயமா இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிள். அது சைக்கலாஜிக்கலா ஏற்படக்கூடிய ஒரு மைண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் தானே தவிர அது ரியாலிட்டி கிடையாது. கிரகங்களும் அதுக்கு காரணம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரகங்கள் தான் காரணம். கிரகங்கள் இதை கொடுக்கல. நம்ம மனம் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு பயப்படும். பட்னியா ஒரு 4 நாள் இருந்துட்டு டக்குன்னு பிரியாணி சாப்பிடும்போது வயிறு வலிக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே ஓகே மேம். மேம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மந்த் கல்யாண யோகம்லாம் இருக்கா மேம்? திருமண யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமாவே இருக்கு. 7ஆம் அதிபதி சனி 8ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி திருமணம் நடக்கும்னா நம்மால் குரு பார்த்துட்டாரு. குரு யாரு? பாக்யாதிபதி. அப்போ சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமா திருமணம் வரும். ஸோ யாராவது ஒரு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அவங்க தானே மேட்ரிமோனி. குரு பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. குரு பாக்குறத நம்ம சொல்லிடுவோம். சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்து மேட்ரிமோனிலாம் அவங்க தானே. மேட்ரிமோனியை விட ஸ்பீடா வேலை செய்யறது யாருன்னா நம்ம சொந்தக்காரங்க தான். அங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கு, நம்ம பொண்ணு அங்க கொடுத்துருவோம். மாப்பிள்ளைக்கு அது இருக்கு, இது இருக்கு, நல்ல வசதி, பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க. சொந்தக்காரங்கிட்ட சொன்னா போதும். ஆமா, டேட்டாலாம் நல்லா கொடுத்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமா ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு நல்லா செட்டில் ஆவாங்க. ஸோ நிறைய சிம்மராசி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ஓகே ஓகே மேம். இப்ப கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி கல்யாணமான பெண்களுக்கு அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது மேம் இந்த ஜூன் மாசத்துல? இன்லாஸ்ட நிறைய பிரச்சனை சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 8 அப்படின்னா இன்லாஸை குறிக்கும். அங்க போய் சனி உட்கார்ந்தாரா. ஸோ நிறைய பேருக்கு இன்லாஸோடைய இன்டர்ஃபரன்ஸ்னால மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வர்றது எல்லாமே அஷ்டம சனியில ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, இப்போ 2-3 வருஷமா நிறைய பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. ஏன்னா சிம்மத்துக்கு இப்போ தான் தைரியம் வந்துருச்சு. இப்படி பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது பிரச்சனையாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா இன்லாஸை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா. இது என்னோட பவுண்டரி. இதுக்கு மேல நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்து போடுறது. ஏன்னா குரு உச்சமாகும் போது மரியாதை குறைவா ஒருத்தரை நடத்தினா அது அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால நீங்களும் எதுவும் மரியாதை குறைவா பேசிட வேண்டாம். அவங்க வயதுக்கு எப்படினாலும் மரியாதை கொடுக்கணும். ஸோ அதனால உங்களோட பவுண்டரிஸை மரியாதையோட அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குருவும் செவ்வாயும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தன்னுடைய ஒரு பவுண்டரியை செட் பண்ணிட்டு வாழ்க்கையை சீரமைச்சுப்பாங்க அவங்களே. ஓகே ஓகே மேம். இப்போ இந்த ஜூன் மாசத்துலயே சிம்ம ராசிக்காரங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் மேம்? சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நம்ம ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ் பக்கம்லாம் போயிடாதீங்கன்னு பயமுறுத்தி வச்சிருந்தோம். நானே சொல்லியிருந்தேன். ஆ. அது என்னன்னா அஷ்டம சனி. எதுல போட்டா லாஸ் ஆகுமோ அதுல போய் தான் நம்ம போடுவோம். அதனால நம்ம அத வேண்டான்னு சொல்லியிருந்தோம். இப்போ சனிக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு. குரு பார்வை கிடைச்சா அப்படியே நல்லிஃபை ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஆன்சர் இஸ் எஸ். ம். ஏன் சனிய வந்து கெட்டவர்ன்னு சொல்லி பயப்படுறோம்னா, இருள் கிரகம். ம். அங்க வெளிச்சமே இல்ல. அது ஒரு இடத்துக்கு போச்சுன்னா, அந்த இடத்த இருட்டாக்கிரும், டார்க் ஆக்கிரும். ம். இப்போ வந்து ஒரு வெளிச்சம் அந்த சனிக்கே கிடைக்குது. எல்லா கிரகத்தாலயும் ஒளிய பிரதிபலிக்க முடியும். சனி கிரகத்தாலயும் முடியும். இப்ப எப்படி சூரியன்ட்ட இருந்து ஒளிய எல்லா கிரகங்களும் வாங்குதோ, ம். சோ அதே மாதிரி சனியாலயும் ஒரு சுப கிரகத்துல இருந்து ஒளிய வாங்கும்போது பிரதிபலிக்க முடியும். இப்போ குருவுடைய ஒளிய நம்மளால பார்க்க முடியாது. சூரியனை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பௌர்ணமி நிலவ பார்க்குறோம். சோ ஆனா சனி கிரகத்தால குரு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒளிய பிரதிபலிக்க முடியும். அப்போ சனியுமே ஒரு ஒளிய பிரதிபலிக்கக்கூடிய கிரகமா மாறும்போது அவரால என்ன நெகட்டிவா பண்ண முடியும்? டெக்னிக்கலி இம்பாசிபிள் இல்லையா? அப்போ சனி நல்லது பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன பண்ணுங்க, ஏதாவது மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. அது பேங்கிங் செக்டாரா இருக்கும்போது ரொம்ப விசேஷம். ம். லோ ரிஸ்க் உள்ள ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ம். சோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஓ! இப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூப்பர் மந்த்தா தான் ஜூன் ஆமா, மந்த் இருக்கு. டெஃபினட்டா, ஓகே, டெஃபினட்டா. ஓகே மேம். இப்ப சிம்ம ராசிக்காரங்க வந்து சிக்காம இருக்க வேண்டிய நபர்கள்லாம் யாரு மேம் இந்த ஜூன் மாசத்துல? எங்க வந்து எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியாங்கிற மாரி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிக்கும். ஓகே. சோ ஏன்னா வந்தா ஏன் வந்தம்பாங்க, வரலைன்னா ஏன் வரலம்பாங்க சொந்தக்காரங்க. சோ அந்த ஓகே. மாரியெல்லாம் நெறைய பிரச்சனைகள்ல வந்து மாட்டியிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. சொந்தக்காரங்கட்ட தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. பிளட் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் தான்டா பெரிய வேலைய செஞ்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாரி. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும்னா எப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, சொல்லாதீங்க. ஓகே. கடன் இருக்கு. ம். புலம்பாதீங்க. அதாவது நல்லதையும் சொல்லாதீங்க, பிரச்சனைகளையும் புலம்பாதீங்க. அமைதியா நான் இருங்க. இத வாங்க போறேன், அத வாங்க போறேன், வேலை புதுசா கிடைச்சிச்சு வேண்டாம். என் வீட்ல பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, ஹஸ்பண்டோட பிரச்சனை, என் வேலை போச்சு, இந்த புலம்பலும் வேண்டாம். அஷ்டம சனி வந்து முடிய போகுது. ஆனாலும் அந்த அஷ்டம சனி ஏற்படுத்தின பாதிப்பு இருக்குது இல்லையா? அது நம்ம மனசுலயும் இருக்கும். ம். ஸோ அதுலருந்து நம்ம ஓவர் நைட்ல வெளியில வந்துர முடியாது. சனி வந்து குரு பார்த்ததும் அவர் மாறிப்பாரு. அவர மாரி நம்மளால மாற முடியாது. ம். ஸோ நம்மளுக்கே சைக்காலஜிக்கலா நெறைய மன ரீதியான ரணங்கள் இருக்கிறதுனால, அதெல்லாம் தீர்ந்து நம்ம மனசு இலகுவாகுற வரைக்கும் யார்ட்டயும் எதையும் பேச வேண்டாம். அப்ப இந்த ஜூன் மந்த்ல லக்கியஸ்ட் கலர் அண்ட் லக்கியஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் மேம்? ஜூன் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு லக்கியான ஒரு கலர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரஞ்சு ரொம்ப ஆரஞ்சு. லக்கியா இருக்கும். ஒயிட் கலர் ரொம்ப லக்கியா ம். இருக்கும். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பழுப்பு ம். வெள்ளை. அந்த கலர்லாம் ரொம்ப நல்லாருக்கும். லக்கி நம்பர் 1. ஓகே மேம். ஃபர்ஸ்ட்ல இடத்துல இருக்கிற மாரி தான். ஆமா. அவங்களுமே. ஆக்சுவலி சூரியனுடைய நம்பர் 1. ஓகே. சூரியன் இந்த மாதம் வலுவா இருக்கிறதுனால, அவருடைய அவங்களுக்கும் 1. நம்பரே வந்து இவங்களுக்கு நல்லாருக்கும். ஓகே மேம். ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லிட்டீங்க. ஸோ அவங்க வாழ்க்கையிலயுமே ஃபர்ஸ்ட்டா இருக்கிறதுக்கு இந்த ஜூன் மாசத்துல சூப்பரா இருக்கிறதுக்கு என்ன மாரியான ஆன்மீக வழிபாடு எல்லாமே பண்ணலாம் மேம்? சிவ வழிபாடு பண்ணணும். ம். ஸோ பக்கத்துல கண்டிப்பா சிவன் கோயில் இருக்கும். நீங்க எங்க இருந்தீங்கனாலும் பக்கத்துல சிவபெருமான் இருப்பாரு. அவருக்கு திங்கட்கிழமையில போய் வில்வ இலை வாங்கி குடுங்க. அல்லது வில்வ மாலை. வில்வம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ இந்த 2ல ஒரு வில்வ இலைனாலும் பரவால்ல, வில்வத்துல நீங்க மாலை வாங்கி குடுக்குறீங்கனாலும் பரவால்ல, வாங்கி குடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை வச்சுக்கிட்டு, ம். அவர்கிட்ட நல்லா பேசிட்டு வாங்க. ஓகே மேம். சிம்ம ராசி பெண்கள் என்ன மாரியான வாழ்வியல் பரிகாரமே இந்த ஜூன் மாசத்துல பண்ணலாம் மேம்? சிம்ம ராசி பெண்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்பா வயதுல உள்ள ஆண்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. ஆண்களா தான் இருந்தா ஹெல்ப் பண்ணுமா? இப்போ ஒரு லேடிக்கு வந்து ஒரு பிரச்சனை, மேம் வந்து ஆண்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. பண்ணுங்கன்ற மாரி. ஹெல்ப் பண்ணணும். ஓகே. மருத்துவ உதவிங்கிறது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும். அது ஆண்களா இருக்கும்போது ரொம்ப கட்டாயமா நீங்க பண்ணணும். உங்களால அப்பா வயதுல இருக்கக்கூடிய ம். ஆண்கள்னா நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா ம். ஃபாதர்லி ஃபிகர குறிக்கிறவர் யாருன்னா சூரியன். ஓகே. மருத்துவ செலவுக்கு நீங்க உதவி செய்யும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். ஒண்ணும் இல்ல. ம். ஒரு மெடிக்கல் கேம்ப் எங்கேயோ நடக்குது. ம். அல்லது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ம். சென்ட்ரல்லயும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ்க்கான வழிமுறைகள்லாம் இத நீங்க கிளைம் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தருக்கு வந்து ம். அந்த அவேர்னஸ் குடுக்குறது கூட ஏன்னா அது கூட தெரியாத நெறைய பேர் இருக்கிறாங்க. ம். ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் குடுக்குறது கூட ஒரு உதவி தான். ஸோ ஓகே. அத கூட பண்ணலாம். அப்போ ஓவராலா சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த்துக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மேம்? 8.5 அவுட் ஆஃப் 10. 8.5 சூப்பரா தான் இருக்கு. நல்லா கொஞ்சம் இருக்கு. பார்த்து இருக்கணும். கண்டிப்பா. ஓகே. தேங்க் யூ மேம். அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.